திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஏரியில் மூழ்கி சிறுவர்கள் அக்கா தம்பி இருவரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொத்தக்கோட்டை புளியந்தோப்பைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான முருகன் மாலதி தம்பதியினரின் குழந்தைகள் ஜோதிலிங்கம் ஜோதிகா ஆகியோர் வீட்டின் அருகே உள்ள எராக்குட்டை ஏரியில் வளர்ப்பு நாயை குளிப்பாட்ட சென்றுள்ளனர். அப்போது நீரில் மூழ்கி அவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரின் நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருந்து வரும் ரேலியா அணை கடும் வெப்பத்தால் வறண்டு காணப்படுகிறது. 43.7 அடி உயரம் கொண்ட இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இந்த அணையில் இருந்து தான் குன்னூரில் உள்ள 30 வார்டுகளுக்கும் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் ரேலியா அணை வறண்டு பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் குன்னூரில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அணையில் தற்போது தண்ணீர் இருப்பு 10 அடிக்கும் குறைவாக உள்ளது. இதுவரை 3 நாட்களுக்கு ஒருமுறை வழங்கப்பட்டு வந்த குடிநீர் தற்போது 10 நாட்களுக்கு ஒருமுறை வழங்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.